Hi friends, இன்னைக்கு நம்ம ஓமப்பொடி செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு 2 டம்ளர், 3/4 டம்ளர் அரிசி மாவு, ஓமம் 1 ஸ்பூன், 7 காஞ்ச மிளகாய், 7 பல்லு பூண்டு, உப்பு, பெருங்காயம். இந்த காஞ்ச மிளகாவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். எல்லாம் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை வடிகட்டிடலாங்க. இப்போ வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ உப்பு தேவையானது போட்டுங்க, பெருங்காயம் கொஞ்சம், நல்லா கலந்துட்டு அப்புறமா பிசையணுங்க. இந்த உப்பு அரிசி மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் இந்த மாதிரி 3 ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணி இந்த மாவில் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம் ஓமப்பொடி. நான் வந்து இந்த மாதிரி அச்சில் பிழிகிறேன். இதை விட பொடிசாகவும் இருக்குது, அதுலேயும் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு லைட் ப்ரௌன் வரும்போது எடுத்துருங்க. பாருங்க, லைட்டாக செவந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப சீக்கிரம் எடுத்திங்கன்னா மொறுமொறுன்னு இருக்காது. இப்போது இப்படி நல்லா உடைச்சிட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சு சாப்பிட்லாங்க. அதாங்க, சுவையான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.